என் தாயார் என்ன கர்ப்பம் தரிக்கச்சே தேவேந்திரன் பிடிச்சு இழுத்துன்னு போனா, அப்ப நாரதரை தான் அழைச்சின்னு போய் எனக்கு கர்ப்பத்துல எல்லா நல்லதையும் சொல்லி கொடுத்தார். ஓ அப்படியா, அது எங்களுக்கு தெரியாத போச்சே. அப்ப நாங்களும் இனிமே கர்ப்பத்துல கேட்கணுமாண்ணா? பிள்ளை சொன்னாதான் கேட்டுன்றதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேனே போறாதா? ஒத்தொத்தரும் இனிமே கர்ப்பத்துல போய் கேட்கணும்னு தேவையா? அப்ப நல்ல வார்த்தை எப்போது கேட்டுக்கொண்டாலும் போதும். இப்படியாக நாட்கள் செல்ல இந்த பிள்ளை சரி வர போறதுலேன்னு ஹிரண்யகசிபு தெரிஞ்சுட்டான். ஆச்சாரியர்களும் கை விட்டுட்டா. சரி, இவனுக்கு வேண்டிய தண்டனையை கொடுக்கணும்னுட்டு கூப்பிட்டான். யானை காலில் வச்சு இடற வைத்தான். மலைமுகட்டிலிருந்து தள்ளிவிட்டான். விஷத்தை கொடுத்தான். பாம்பின் வாயிலிட்டு கடிபட்ட வைத்தான். கழுத்திலே கல்லை கட்டி இறக்கினான். குளத்திலே இறக்கினான். சமுத்திரம் என்ன பண்ணாலும் பிள்ளைக்கு பக்தி அசையவே இல்லை. எத்தனை துன்பம் கொடுத்தாலும் திரும்ப திரும்ப கடல்ல இறக்க போறச்சே அவன் நினைச்சுக்கிறான். ஓ கடல் வண்ணனாச்சே நம்ம கண்ணன், அவன் திருமேனி வரணமாட்டம் இருக்கே. விஷத்தை கொடுத்தா இதை போல நீளமாத்தானே கண்ணனுடைய வரணமும் இருக்கும். அதே மலைமுகட்டிலேன்னு பிடிச்ச இதை போல ஒரு மலையத்தானே கோவர்தனோத்தரணம் பெருமாள் பண்ணினார். பாம்பை விட்டு கடிக்க விட்டா இந்த பாம்பு படுக்கையில தானே என் பகவான் படுத்துட்டு இருக்கார். யானையை கடிக்க விட்டா இதை போல யானையாட்டம் பெருமாள் நடந்து வரச்சே என்னமா இருக்கும். ஒரு கஜேந்திரனுக்கு இவனை கூப்பிட்ட போது ஓடோடி போய் காத்தார். எதை காமிச்சாலும் அதுல ஒரு கதை ஞாபகம் வந்துருது அவனுக்கு. இதே போல நாம எதை பார்த்தாலும் ஞாபகம் வராம ஜாக்கிரதையா இருக்க முடியும். அதே போல இந்த பிள்ளைக்கு இப்போ எதை பார்த்தாலும் அவனே தான் ஞாபகத்துக்கு வர்றார். நமக்கு எதைய பார்த்தாலும் அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அவனுக்கு எதை கண்டாலும் பெருமானே ஞாபகத்துக்கு வந்தார். ஆக ஓரோரு இடத்திலும் பகவான் ரட்சித்து கொடுக்க அப்படியும் ஹிரண்யகசிபு உண்மையை புரிஞ்சுக்கல. அவனுக்கு இருக்கிற அகங்காரம் என்ன தோணித்தான், என் பிள்ளை ஏன் கொல்ல முடியலன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா. பக்தி இருக்கு அதனால கொல்ல முடியலன்னு சொல்லணும் இல்லையோ. என் பிள்ளையோ இல்லையோ, எவனுக்கு என்ன கண்டா பயம் இல்லையோ, அதனால என் பிள்ளைகிட்டையும் வரலன்னுட்டான். அந்த பெருமையும் தானே எடுத்துட்டான் ஹிரண்யகசிபு. அவனுக்கு இருக்கிற பக்தினால கொல்ல முடியல இல்லையா, இவன் அனர்த்தம். இவனால அவனுக்கா பெருமை, அவனால கொஞ்சம் ஒட்டின்றதுன்னா இவனுக்கு நன்மை. அது புரியல. அப்ப ஒரு நாள் கோபத்தோட கேட்கிறான். ஹே துர்வினீத மந்தாத்மன்னு குலபேத கராதம ந கேவலம் மே பவதச்ச ராஜன் சவைபலம் பலினாம் சாபரேஷாம் பரேவரேமி ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதாக. அப்ப பிள்ளை உட்காத்தி வச்சு சொன்னது நீ கேட்க மாட்டேங்கிறே, நாராயண நாமத்தை சொல்லுகிறாய், கடைசியாக கேட்கிறேன் சொல், என் பேரச் சொல்லாதே, நாராயண நாமத்தை சொல்லுன்னு யாரோ உனக்குள்ளிருந்து தூண்டுகிறார்கள், எவன் என்று சொல். பிள்ளை சிரிச்சுட்டே பார்த்தான். ஒத்துருமில்லே, இந்த கேள்வியை கேட்க சொல்லி உன்னை எவன் தூண்டினானோ அவன் தான் என்னையும் நாராயண நாமத்தை சொல்ல சொல்லி தூண்டினார். உனக்கு ஒரு சாஸ்தா எனக்கு ஒரு சாஸ்தாவா? இந்த கேள்வி நீ கேட்டியான்னா எனக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார், உனக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். தாத்த கக்கேன சாஸ்யத்தே சர்வபூதாத்மகே தாத்த உனக்குள்ளும் தொய்யஸ்தி மையஸ்திச்ச உர்வியாமஸ்தி உதகேஷி சாஸ்தி தொய்யஸ்தி மையஸ்திச்ச. எங்கு இருக்கிறான் அந்த பகவான் கேட்கிறான். எங்கு முளன் கண்ணன் இவன் பதில் சொல்றான். ஆழ்வார் பாஷன், எங்கு முளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என் நிரணியன் தூண்புட